பெரியாரா மாப்போசியா என்ற ஒரு பட்டிமன்றம் போல இந்த தமிழ்நாட்டில் அந்த விவாதம் நடக்கக்கூடாது. இவர் தாயக விடுதலை கூறினார், இவர் தாயகத்தை நமக்கு காத்து கொடுத்தார். இந்த முரண்பாட்டை நாம் ஊதி பெரிதாக்க கூடாது. தன்னுடைய விடுதலை இதழில் மாப்போசியினுடைய அந்த தமிழ் முரசு ஏட்டை வாங்கி படியுங்கள், நாம் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். மாப்போசியினுடைய தந்தியை ஏற்று பயணத்தை நிறுத்தி கொண்டு பெரியார் சென்னைக்கு வந்தார். வந்து மாப்போசியை சந்தித்தார். சந்திக்கிற போது பெரியார் சொல்றாரு, எல்லை போராட்டத்தில் பெரியார் வந்து தமிழர்கள் நலன், தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக நின்றாரா? மார்ஷல் நேசமணி, தளபதி விநாயகம், கே விநாயகம் போன்றவர்கள்லாம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாலும் மாப்போசி அதனுடைய அடையாளமாக இருந்தார். பெரியார் அதை எதிர்த்தான்றது இல்லை. தேவிகுளம் பீர்மேலை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது, அது எங்களுடைய தாயகம், எங்களுடைய தமிழர் பகுதி, எங்களுக்கு தான் வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவோ பேசியும் அப்பதான் காமராஜர் குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு என்று காமராஜர் அப்போதுதான் சொன்னார். தமிழ்நாட்டிற்கு எதிராக நேருவின் பக்கம் நின்று காங்கிரசின் பக்கம் நின்று செயல்பட்டவர்கள் எல்லாம் தமிழர்கள். பெரியார் தமிழர் அல்ல. இந்த அளவுகோல் தான் உங்களை பெரியாரை இழிவுபடுத்த செய்யுதுன்னு நான் சொல்றேன். அப்ப பிறப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு தலைவரை தீர்மானிப்பீர்கள், அதுதான் உங்களுடைய அளவுகோல். அயலவர் ஆளக்கூடாது. அயலவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, இதையெல்லாம் பெரியார் அன்றைக்கே கேட்டிருக்கிறார். உனக்கு என்னடா என் நாட்டில் வேலைன்னு ஆந்திரர்களை பார்த்து பெரியார் கேட்டார். மலையாளிகளை பார்த்து உனக்கு என்னடா எங்க தமிழ்நாட்டில் வேலைன்னு பெரியார் கேட்டார். கேட்டாரா இல்லையா? பதிவுகள் இருக்கா இல்லையா? நாம் இட்டுக்கட்டியோ பெரியார் மீது கொண்டிருக்கிற பாசத்தினாலோ சொல்வதல்ல. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் வே பாரதி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பெரியார் மற்றும் மாப்போசி இந்த இரண்டு பேரை பற்றியும் அதிகமான ஒரு விவாதங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு தரப்பு பெரியார் தமிழினத்தின் விரோதி, தமிழ் தேசியத்தின் விரோதின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு மாப்போசி தமிழ் தேசியத்தின் விரோதி, தமிழ் தேசியத்தின் எதிரி, தமிழின விரோதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு பேருக்குமான எப்படி புரிஞ்சுக்கிறது? மாப்போசி யார், பெரியார் தமிழ் தேசிய பார்வையில் எப்படி பார்க்கறது? தமிழ் தேசியம்னா என்னன்ற வரையறைக்குள்ளே நாம் வந்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்பு என்ன, இவங்க ரெண்டு பேரை எப்படி பார்க்கணும்னு நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னா தாயக விடுதலை, தமிழ்நாட்டின் விடுதலை என்று புரிந்து கொண்டால், தமிழ்நாட்டின் விடுதலைக்காக 1938 குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கே என்று வெளிப்படையாக முழங்கியவர் பெரியார். 38 தொடங்கி அப்புறம் மீண்டும் 56 மொழிவழி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு அப்புறம் திராவிட நாடு திராவிடருக்கே சொன்னாலும் 56க்கு பிறகு தன்னுடைய இறுதி காலம் வரை, இறுதி சொற்பொழிவு வரை தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற விடுதலை அரசியலை அவர் நேர்மையாகவும் இந்த இந்திய கட்டமைப்புக்கு அச்சுறுத்துகிற அளவுக்கு, ஏன்னா தந்தை பெரியார் என்றால் இந்த விடுதலை அரசியல் தான் என்ற அர்த்தத்தில் இந்த இந்திய அரசு, அது அன்றைக்கு இருந்த தலைமை அமைச்சர் நேரு பெரியார் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார். ஏன்னா இந்த விடுதலை அரசியலை பேசினார் என்பதனால. அப்போ இந்த விடுதலை அரசியலை பேசின இந்த தந்தை பெரியார் இந்த விடுதலைக்கு, தமிழ்நாடு விடுதலைக்கு தாயகம் வேண்டும். தாயகம்னா எல்லை வேண்டும். எல்லைகள் இல்லாத ஒரு தேசம் இருக்க முடியாது. அப்போ அந்த எல்லைகளை மீட்பதற்கும் எல்லைகளை காப்பதற்கும் காத்திரமாக போராடியவர், முன்னணியில் நின்று போராடியவர், அந்த எல்லை போராட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தவர் மாப்போசி அவர்கள். இவர் தாயக விடுதலை கூறினார், இவர் தாயகத்தை நமக்கு காத்து கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு நாம் சில எல்லைகளை மீட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருப்பதியை இழந்திருக்கலாம், தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட பகுதிகளை இழந்திருக்கலாம், சித்தூரை இழந்திருக்கலாம். ஆனால் நாம் மீட்டு கொண்ட பகுதிகள் இருக்கு பாருங்க, அந்த மீட்ட தெற்கெல்லை போராட்டமாகட்டும் வடக்கெல்லை போராட்டமாகட்டும், அந்த போராட்டங்களில் நாம் போராடி மீட்டதற்கு ஆன ஒரு அடையாளமாக, ஒரு குறியீடாக மாப்போசியை பார்க்கலாம். இந்த முரண்பாட்டை நாம் ஊதி பெரிதாக்கக்கூடாது அப்படின்னு நான் கருதுகிறேன்.
பெரியாரையும் மாப்போசிக்குமான முரண்பாட்டை, ஏதாவது பெரியாரா மாப்போசியா என்ற ஒரு பட்டிமன்றம் போல இந்த தமிழ்நாட்டில் அந்த விவாதம் நடக்கக்கூடாது. மாப்போசியிடம் நமக்கு முரண்கள் உண்டு, அவர் நம்முடைய அரசியலுக்கு எதிரான கருத்தியல்களை கொண்டிருந்தது உண்டு. இப்படி அவரை நாம் குற்றாய்வு செய்யலாம், தவறே இல்லை. மாப்போசியை நாம் குற்றாய்வு செய்யலாம், தவறே இல்லை. அதே போல தந்தை பெரியார் சில போராட்டங்களில் எடுத்த நிலைப்பாடுகளில் நமக்கு இன்றைக்கு குறைகள் உண்டு, குற்றாய்வுகள் உண்டு. இந்த குற்றாய்வுகள் தனி. ஆனால் இந்த இருவரையும் இணைத்து பார்ப்பது தான் தமிழ் தேசியத்திற்கு நன்மை பயக்கும். ஒரு பக்கம் என்னென்னா, மாப்போசி அவர்களை வந்து ஒரு பார்ப்பனியத்தினுடைய அறிவழியாக இருந்தார், பார்ப்பனியத்தினுடைய ஒரு ஆதரவாளராக இருந்தார், பார்ப்பனிய கைகூலியாக தான் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தரப்பு சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக மாப்போசி வந்து எப்படி அந்த விஷயத்தில் இருந்தார்? மாப்போசியிடம் அந்த இன்னும் சொல்லணும்னா தீபாவளி பண்டிகை இருக்குது பாருங்கள், ஒரு மத பண்டிகை, அதுதான் இந்த இந்திய ஒருமைப்பாட்டிற்கு நல்லதுன்னு மாப்போசி பேசியிருக்கிறார். 30 கோடி மக்களுக்கு மேலே இருந்த அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையில் இந்த 30 கோடி மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அடையாளமாக, ஒரு கொண்டாட்டமாக, பண்டிகையாக தீபாவளி இருக்கிறது என்று அந்த தீபாவளிக்கு ஆதரவாக, ஏன்னா தீபாவளியை நாம் எப்படி பார்க்கிறோம், தீபாவளியை நாம் ஆதரிப்பதனால் வருகிற விளைவுகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு இந்துத்துவத்தை மக்கள் மையப்படுத்துவதற்கு, இந்துத்துவத்தை மக்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு. ஏன்னா அது அடிப்படையில் இந்துத்துவங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிற, சாதியத்தை நிலைநிறுத்துகிற ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த தீபாவளி பண்டிகை துணை செய்யுது, இன்று வரை துணை செய்யுது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாகட்டும், தீபாவளி ஆகட்டும், அதுதான் செய்யுது. அப்போ இதை வந்து அவர் ஆதரித்ததுண்டு. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸுக்குள் வந்த முரண் இருக்கு பாருங்க, காமராஜர் ராஜாஜி என்கிற அந்த முரணில் அவர் ராஜாஜியின் பக்கம் நின்றார். இன்னும் சொல்லணும்னா மாப்போசி தனித்தமிழ்நாடு கேட்டவர், தனித்தமிழ்நாடு கேட்டார், சோசலிச தமிழ் குடியரசு அமைக்க வேண்டும் என்று எழுதினார். அவர் தொடங்கிய 1946 தொடங்கிய தமிழரசு கழகம், தமிழ் முரசு, அந்த ஏட்டில் அவர், அந்த தமிழரசு கழகம் தொடங்குவதற்கு கூட இதுதான் நோக்கம். அந்த தமிழ் முரசு ஏட்டில் அவர் எழுதினார், தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும், தமிழ்நாடு ஒரு சுயாட்சியுள்ள மாகாணமாக இருக்க வேண்டும், சுதந்திர குடியரசாக இருக்க வேண்டும், அது சோசலிச குடியரசாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதே அவரே எப்படி முரண்பட்டுக்கிட்டார்னா, அதற்காக நான் இந்த இந்திய ஐக்கியத்தை முரண்படவில்லை, காங்கிரசினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நான் மாறுபடவில்லை. அப்புறம் எப்படி நீங்கள் சோசியலிச தமிழ் தேச குடியரசு கேட்க முடியும்? காங்கிரஸுடைய கொள்கையிலிருந்து நான் மாறல. காங்கிரஸ் என்ன கேட்குறாங்க? ஐக்கிய இந்தியா கேட்குறாங்க. இந்த சுதந்திரம் பெற்ற, தன்னாட்சி பெற்ற தமிழ்நாடு இந்த ஐக்கிய இந்தியாவில் அங்கம் பெறட்டும் என்கிற கருத்தை அவர் சொன்னார். அப்போ அவரால் காங்கிரஸை விட முடியலை, இந்திய தேசியத்தை விட முடியலை. காங்கிரஸ் வேண்டும், காங்கிரஸ் கொள்கைகளிலிருந்து முரண்படக்கூடாது. ராஜாஜியை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டார். காந்தியாரை அவர் அளவுக்கு அதிகமாக நேசித்தார், அவருடைய தலைவரின் அடிப்படையில் நேசித்தார். அதே சமயம் இந்திய தேசியத்தில் ஊன்றி நின்று கொண்டே தமிழ் குடியரசு பேசினார். இங்கே பெரியார் வந்து அவர் தமிழ் முரசில் எழுதிய அந்த விடுதலை எழுத்துகள் இருக்கு பாருங்க, தமிழ் குடியரசு வேண்டும், சோசியலிச தமிழ் குடியரசு வேண்டும் என்று எழுதிய போது தந்தை பெரியார் அதை ஆதரித்தார். தன்னுடைய விடுதலை இதழில் அவர் அதற்கு மதிப்புரை எழுதினார். எல்லோரும் வாங்கி படியுங்கள் என்று சொன்னார். மாப்போசியினுடைய அந்த தமிழ் முரசு ஏட்டை வாங்கி படியுங்கள், நாம் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஒரு தொடர்வண்டி பயணத்தில் மாப்போசி ஒரு நிகழ்ச்சிக்காக திருவனந்தபுரம் போயிட்டுருக்கார். இவர் கோவில்பட்டி போவதற்காக அதே ரயில் பெட்டியில் ஏறுறார். மணியம்மையாரும் இவரும் மாப்போசியை தேடி அந்த பெட்டிக்குள்ளே வராங்க. வந்து அவருக்கு இட்லி, நெய், சர்க்கரை கொடுத்து பெரியார் அவரை சாப்பிடணும்னு கேட்டுக்கிறார். மாப்போசி எழுதுகிறாரு, என்னை விட வயதில் பெரியவர், மூத்தவர், என்னை தேடி வந்து எனக்கு உணவு கொடுத்து உபசரித்தார். அப்படி உபசரிக்கிற போது பெரியார் சொன்னாராம், உங்களுடைய தமிழ் முரசு நான் படித்து கொண்டிருக்கேன், தொடர்ந்து படிக்கிறேன், தோழர்களும் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுடைய அரசியலை, நாங்கள் பேசுவதை, எழுதுவதையே நீங்களும் பேசுகிறீர்கள், எழுதுறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு காங்கிரஸ்காரர்களும் பார்ப்பனர்களும் தொல்லை கொடுக்க கூடும்,
அப்படி கொடுத்தா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு என்று சொன்னாருன்னு மாப்போசி நெகிழ்ந்து பேசுகிறார். அதே மாதிரி இந்த எல்லை போராட்டம் பற்றி இது பண்ணும்போது அந்த போராட்டத்திற்கு பெரியார் வரணும், பெரியார் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியார் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற போது மாப்போசி வந்து தந்தி அனுப்புகிறார், நீங்கள் இந்த போராட்டத்திற்கு வரணும். மாப்போசியினுடைய தந்தியை ஏற்று பயணத்தை நிறுத்தி கொண்டு பெரியார் சென்னைக்கு வந்தார். வந்து மாப்போசியை சந்திக்கிற போது பெரியார் சொல்கிறாரு, இந்த எல்லை போராட்டங்கிற இந்த சிக்கலில் உங்கள் அளவு பங்களித்தவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் இதில் செய்திருக்கிற பங்களிப்பு பணிகள் என்பது அளப்பரியது. அதனால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அலுவலகத்தில் தான் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்று பெரியார் சொன்னார். அந்த அளவுக்கு மாப்போசி பங்களித்திருக்கிறார், பெரியார் மதித்திருக்கிறார். ஆனால் என்ன வேறுபாடுன்னா, மாப்போசியினால் இந்தியா என்கிற அமைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை, காங்கிரஸ் தலைமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. பெரியாருக்கு அந்த எந்த சிக்கலும் இல்லை. அவருக்கு தமிழ்நாடு விடுதலை, ஏன்னா நீங்கள் எல்லை போராட்டங்கள் நடக்கிற போது பெரியார் திராவிட நாடு திராவிட அறிக்கையை தான் கேட்குறார். 38 தமிழ்நாடு தமிழ் அறிக்கை. இல்லை, எல்லை போராட்டங்களில் திராவிட இயக்கங்களுடைய துரோகங்கள் இருக்குது இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. எல்லை போராட்டத்தில் பெரியார் வந்து தமிழர்கள் நலன், தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக நின்றாரா? இல்லை, எதிராக நின்றார்னு சொல்ல முடியாது. ஒரு காத்திரமான பங்களிப்பு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். மாப்போசி வந்து எல்லை போராட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தார். மார்ஷல் நேசமணி, தளபதி விநாயகம், கே விநாயகம் போன்றவர்கள்லாம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாலும் மாப்போசி அதனுடைய அடையாளமாக இருந்தார். பெரியார் அதை எதிர்த்தான்றது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு நேரு அமைத்த குழு ஒன்று, இந்த எல்லை போராட்டங்களுக்கான குழு ஒன்றை அமைக்கிற போது அந்த குழு வந்து என்ன பரிந்துரைக்குதுன்னா, ஏன்னா ஆந்திரர்கள் தான் முதல்ல எங்களுக்கு நாங்கள் தனியாக போகணும்னு போராடுறாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாநிலை போராட்டம் இருக்கிறார், உயிர் துறக்கிறார், மிகப்பெரிய எழுச்சி வருது. அப்போ அந்த போராட்டம் வளருகிற போது நேரு அமைத்த குழு என்ன பரிந்துரைக்குதுன்னா, சென்னையில், அதாவது ஆந்திரா பிரிந்தாலும் சென்னை தான் ஆந்திராவினுடைய தலைநகராக கொஞ்ச நாள் நீடிக்கணும், இவ்வளவு காலம் நீடிக்கணும். அவர்கள் நீதிமன்றங்கள், பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் இங்கே இயங்கணும். இந்த கல்லூரிகள் இருக்குது பாருங்கள், இந்த கல்லூரிகளில் ஆந்திர மாணவர்களுக்கு 36 விழுக்காடு இடம் கொடுக்கணும். எத்தனை ஆண்டுகளுக்கு? 10 ஆண்டுகள் கிட்ட சொல்கிறாங்க இடம் கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரியெல்லாம் அது பரிந்துரைக்குது. இந்த ஆந்திரர்களுக்கு சாதகமாக ஆந்திரத்தினுடைய தலைநகரை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னெல்லாம் பரிந்துரைக்கிறாங்க. அப்போது பெரியார் அதை கடுமையாக எதிர்க்கிறார். நீ போகிறேன்னு சொல்கிற, இல்லை போயிடு, போகிறேன்னு சொன்னதுக்கு பிறகு எங்கள் சென்னையை நீ எப்படி தலைநகராக கொள்ள முடியும்? அதை நான் ஏற்க முடியாது. அதற்கு பிறகு உன் கல்லூரிகளில் நாங்கள் இடம் கொடுக்கணும்னு சொல்கிறதும், நீ அதற்கு பிறகும் இங்கே எந்த வடிவத்தில் நீடிப்பதானாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது தந்தை பெரியார் வெளிப்படையாக அறிவித்தது. அவங்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய தீர்மானமே இருக்குது. இந்த குழுவினுடைய பரிந்துரையை திராவிடர் கழகம் எதிர்க்கிறது. ஆந்திரர்கள் தொடருவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அப்படி இருந்தால் நாங்கள் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், போராட்டம் செய்வோம் என்று பெரியார் சொன்னார். அப்படி சொல்லும்போதே அவர் சொன்னார், அவங்க தனியாக போகட்டும், இது பண்ணட்டும். அவர் இன்னொன்று அதில், ஏன்னா அந்த குழு வந்து முழுக்க ஆந்திரத்துக்கு ஆதரவாக, அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தபோது பெரியார் சொன்னார், இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சித்தூர் பகுதி இருக்குது, இப்போ சித்தூர் பகுதியில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த பகுதிகளை நீங்கள் தமிழர்களுக்கு ஒதுக்கணும். மொழி வழியாக நீங்கள் பிரிக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படித்தான் பிரிக்கணும். எதுக்கு சொல்கிறாருன்னா, சித்தூர் எங்களுடையது அப்படின்னு பெரியார் சொல்கிறாருன்னு அதற்கு பொருள். சித்தூர் எங்களுடையது, சித்தூரை ஆந்திரத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அப்படி நீங்கள் பிரித்தால்தான் இந்த மொழிவெளி மாநில அமைப்பு என்கிற தத்துவத்திற்கே நீங்கள் நியாயம் செய்வதாகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் இன்னொன்று, இந்த வடக்கெல்லை போராட்டமாகட்டும், தெற்கெல்லை போராட்டமாகட்டும், இப்போ தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட பகுதிகள் மலையாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது, தமிழகத்துக்குத்தான் சொந்தம் பெரியார் சொன்னாரா? இல்லை, அப்படின்னு சொந்தம்னு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம். நிதியமைச்சர் காமராஜர், நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் தான்
எப்படி தேவிகுளம் பீர்மேடு தமிழ்நாட்டுக்கு சொந்தங்கிறதை ஆதாரப்பூர்வமாக விளக்குறார். சி சுப்பிரமணியம் விளக்குறார். விளக்கி அது பெரும்பான்மை வாக்கு பெற்று அது தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆதரித்து விடுதலையில் குத்தோசி குருசாமி அவர்கள் தலையங்கம் எழுதினார். இந்த ஆந்திரர்களுக்கு ஆதரவாக இந்திய அரசினுடைய குழு பரிந்துரைத்தது பாருங்கள். இந்த பரிந்துரைகள் அவங்களுக்கு தான் தலைநகரம்ங்கிற பரிந்துரைகள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பரிந்துரைகளை எதிர்த்து தொடர்ந்து விடுதலையில் குத்தோசி குருசாமி அவர்கள் தலையங்கம் எழுதி கொண்டிருந்தார். அந்த தேவிகுளம் பீர்மேடு நேரு முடிவு பண்ணிடுறார். நேசமணி உள்ளிட்ட தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பேசுகிறாங்க, தேவிகுளம் பீர்மேடை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அது எங்களுடைய தாயகம், எங்களுடைய தமிழர் பகுதி, எங்களுக்கு தான் வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவோ பேசியும் நேரு அதை மறுத்து, இல்லை மலையாளிகளுக்குத்தான் கேரளத்துக்குத்தான் அவர் அங்கே தீர்மானம் போட்டுறார். அதற்கு பிறகு காமராஜரையும் சி சுப்பிரமணியத்தையும் அவர் டெல்லி வரவழைத்து மீண்டும் உங்கள் சட்டமன்றத்தில் தேவிகுளம் பீர்மேடு கேரளத்துக்குத்தான் சொந்தம்னு தீர்மானம் போடுங்கன்னு நேரு சொல்கிறார். சொன்ன பிறகு தேவிகுளம் பீர்மேடு தமிழர்களுக்கு சொந்தம் என்று ஆதாரப்பூர்வமாக விளக்கிய அதே சி சுப்பிரமணியம் அவர்கள் தேவிகுளம் பீர்மேடு மலையாளிகளுக்குத்தான் சொந்தம், இது குறித்து இங்கே விவாதிப்பதற்கே இடமில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது மேலிட உத்தரவு, மேலிட உத்தரவை நாம் மீற முடியாது. காமராஜர் ஆட்சி காலம். காமராஜர் அப்பதான் காமராஜர் குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு என்று காமராஜர் அப்போதுதான் சொன்னார். அந்த சட்டமன்ற தீர்மானம் போட்டாங்க பாருங்க, நமக்கு ஆதரவா, தமிழர்களுக்கு ஆதரவா தேவிகுளம் பீர்மேடு தமிழர்களுக்கு தான் சொந்தம் என்று தீர்மானம் போட்டாங்க பாருங்க, ஆதரவு தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆதரித்து விடுதலையில் தலையங்கம் எழுதப்பட்டது. அதனால் இந்த பங்களிப்புகளை பெரியார் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவர் எங்கே அதில் கூடுதலாக ஒரு கவனம் செலுத்தினார்னா, வெளிப்படையாகவே சொன்னார். பெரியார் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த பிரிவினையில் எனக்கு பெரிய அக்கறை கிடையாது, இந்த இந்திய அமைப்பிலிருந்தே நாம் விடுபட வேண்டும். இப்போ சென்னை மாகாணம்னு இருந்துச்சு, இத்தனை மொழி 4 மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற போது எங்களுக்கு சுதந்திர தனியரசு வேணும். நான் அப்பா திராவிட நாடு விடுதலை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா பெரியார்கிட்ட என்ன எதில் அவர் முரண்படவில்லைன்னா, என் நாடு இந்தியா இல்லை, இந்தியாவிற்குள் நாங்கள் இருக்க விரும்பலை, நாங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம், இறையாண்மையுள்ள தேசமாக இருக்க விரும்புகிறோம். அந்த முடிவு அவர் திராவிட நாடு பேசினாலும் தமிழ்நாடு பேசினாலும் உன் கட்டமைப்புக்குள் நாங்கள் இருக்க மாட்டோம், உனக்கு அடிமைகளாக நாங்கள் இருக்க மாட்டோம், உன் ஆதிக்கத்தின் கீழ் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய சுதந்திர தேசமாகத்தான் நாங்கள் இருப்போம், எங்களுடைய ஆளுமை எங்களுடைய இறைமை அப்படித்தான் தேசமாக இருக்கணும். அப்போ இந்த எல்லை போராட்டம் நடந்த போதே பெரியார் சொன்னார், எனக்கு இந்த பிரிவினை விட இந்த பிரிவினை முக்கியம். அப்போ எனக்கு விடுதலை, எனக்கு விஸ்தீரணத்தை விட விடுதலை முக்கியம்னு அந்த நேரத்தில் தான் அவர் சொன்னார். நீங்கள் ஆந்திரா போகிறான்னா போகட்டும், ஆந்திரா போய் மற்றவங்க இருக்கிறோன்னா மற்றவங்க நாங்கள் சுதந்திர நாடாகத்தான் இருப்போம், யார் போக விரும்புகிறாங்களோ போகட்டும், யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இருப்போம், ஆனால் இந்திய ஆதிக்கத்தின் கீழ் இருக்க மாட்டோம். இதை இந்த எல்லை போராட்டத்தின் ஊடாகவே சொல்லிக்கொண்டு தான் இருந்தார். ஒரு மாப்போசி அவர்கள் குறித்தும் பெரியார் குறித்தும் பேசும்போது குறிப்பாக ஒரு விஷயம் என்ன, 65 மொழி போராட்டத்தின் போது மாப்போசி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த தரப்பு மாப்போசி ஆதரித்து பேசக்கூடிய தரப்பு பெரியார் தான் அதற்கு எதிராக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே மொழி போராட்டத்தில் பெரியாரோ மாப்போசியோ எந்த பக்கம் நின்றாங்க? மாப்போசி 62 நீங்கள் நான் இப்போ 46 சொன்ன பாருங்க, தமிழரசு கழகம், தமிழ் முரசு, அதில் சோசியலிச தமிழ் தேச குடியரசு, தமிழ்நாடு விடுதலை, சுதந்திர தமிழ் குடியரசு என்றெல்லாம் பேசினவர் மிக விரைவிலேயே, அது ஒரு ஓராண்டு காலத்திற்குள்ளே அதை பேசியிருப்பார். அதற்கு பிறகு அவர் இந்தியத்தோடு கரைந்து போய்விட்டார். 62களில் அவர் இந்திய ஒருமைப்பாட்டின் பக்கம் நின்றார். நீங்கள் அப்படியே ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியா, அந்த அரசியலில் தான் அவர் நின்றார், ஊன்றி நின்றார். அதனால் 65 போராட்டம் என்பது காங்கிரஸ் என்ன நிலை எடுத்ததோ அதே நிலை தான் மாப்போசி. அப்போல்லாம் காங்கிரஸுக்கு போயிட்டாரா? அவர் இறுதியில் காங்கிரஸ் தான். நீங்கள் 60களுக்கு பிறகு அவர் காங்கிரஸ் தான். ஏன்னா அந்த 62 63களில் அவர் வெளிப்படையாக எழுதுகிறார், இந்திய ஒருமைப்பாட்டிற்காக எழுதுகிறார், இந்திய ஐக்கியத்திற்காக எழுதுகிறார், இந்திய தேசியத்தினுடைய பெருமைகளை எழுதுகிறார். அதில் அவர் ஊன்றி நின்றுட்டார்.
அப்போ 65 போராட்டம் என்பது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியும். பெரியார் 65 மொழி போராட்டத்தில் எதிராகத்தான் இருந்தார். ஒரு எதிர்ப்பு பெரியார் எதிராக இருந்தார், காளித்தனம்னு சொன்னார். அவர் அந்த 65 போராட்டத்தை அவர் பெரியார் கடுமையாக எதிர்த்தார். அவர் அதில் எந்த ஆதரவையும் வழங்கவில்லை, எதிர் முகாமிலேயே நின்றார். அதற்காக அவர் காங்கிரஸின் பக்கம் நின்றார், இந்திய தேசியத்தின் பக்கம் நின்று அதை எதிர்த்தார்ன்றது இல்லை. அவர் அன்றைக்கு திமுக அந்த போராட்டத்தினுடைய முன்னணியாக இருந்தது. திமுக தான் அந்த போராட்டத்திற்கான மக்கள் ஆதரவை திரட்டியது. அதற்காக அது தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 65 மொழி போருக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது. அதனுடைய அந்த அடிப்படையில் அவர் அதை பெரியார் இது தற்காலித்தன, ஏன்னா அது ஒரு வன்முறையாக பார்த்தார். இந்த 65 மொழி, ஏன்னா அது துப்பாக்கிச்சூடு அளவுக்கு போணுச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ராஜேந்திரன்றவர் தான் முதல்ல துப்பாக்கிச்சூடு, ஒரு போலீஸ்காரனுடைய மகன் அவர் தான் முதல் துப்பாக்கிச்சூடு. அப்புறம் பொள்ளாச்சியில், திருப்பூரில், குமாரபாளையத்தில் இப்படி துப்பாக்கிச்சூடுகள் நடந்தது. மக்களும் தன்னெழுச்சியாக எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. இப்போ பொள்ளாச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா தாலுக்கா அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ளெல்லாம் போய் எல்லா ஆவணங்களையும் மக்கள் எரித்தாங்க. அப்படி அங்கங்கே நடந்தது. இதையெல்லாம் அவர் பெரியார் அந்த வன்முறைகளை எதிர்க்கிறேன்ற அடிப்படையில் இதை நான் ஏற்றுக்கொள்ளலை, இதை எதிர்ப்பேன், இது காளித்தனம், நீங்கள் அந்த மாதிரி நடக்கிறவங்களாம் கொளுத்துங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னார். அதனால் அந்த 65 மொழி போராட்டத்தில் பெரியார் எடுத்த நிலைப்பாடு நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 65 மொழி போராட்டம் மாப்போசி பெரியார் 2 பேருமே எதிராக தான் இருந்திருக்காங்க. 2 பேருமே எதிராக தான். ஆனால் 2 பேரும் எதன் அடிப்படையில் எதிராக இருந்தாங்கன்னு, எதிராக இருந்ததுங்கிறது உண்மை. ஆனால் எதன் அடிப்படையில், இவர் இந்தியத்தின் கண்ணோட்டத்திலிருந்து எதிராக இருந்தார், இவர் இந்த கண்ணோட்டத்திலிருந்து தான் பெரியார் எதிராக இருந்தார். இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம் மாப்போசியினுடைய தவறுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற நிறுத்தி பெரியாரை விமர்சிப்பதும், இந்த தரப்பில் பெரியாரை தவறுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்ற மாதிரி நிறுத்தி மாப்போசி விமர்சிப்பதும் அப்படின்றத பார்க்க முடியுது. உண்மையாகவே இவங்க 2 பேரையும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற பார்வையிலேருந்து எப்படி 2 பேரையும் புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் தமிழ் தேசியம்தான் உங்களுடைய அரசியல்னா, தமிழ் தேசிய விடுதலையின் பக்கம்தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னா, அதில் முரணின்றி நின்றவர் தந்தை பெரியார் தான், மாப்போசி அல்ல. நான் ஏன் இவரை எதிர்நிலையில் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, மாப்போசியை ஏன் நிறுத்த வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நாம் இன்றைக்கு இந்த தமிழ் தேசியத்திற்கான ஓர்மையை கட்டி எழுப்புகிற கடமையில் இருக்கிறோம். அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. அப்படி பொறுப்பு இருக்கிற போது அப்படி அதாவது நீங்கள் பெரிய மாப்போசியை விமர்சிப்பது வேறு, அவரை நீங்கள் திறனாய்வு செய்வது வேறு, அவருடைய குற்றம் குறைகளை சொல்லுவது வேறு. சொல்லணுமானா கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அதை பெரியாரை உயர்த்தி பிடிப்பதற்காகன்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய தமிழ்நாட்டின் நன்மைக்காக சொல்லணும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக சொல்லணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கல்வி கொடுக்கணும், என்ன நடந்தது வரலாற்றை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சொல்லிக் கொடுப்பதற்காக சொல்லுங்கள், அந்த பொறுப்போடு அதை அணுகுங்கன்னு சொல்கிறேன். பெரியாரை உயர்த்தி பிடிப்பதற்காக மாப்போசியை இழிவுபடுத்துவதோ, மாப்போசியை உயர்த்தி பிடிப்பதற்காக ஏன்னா நீங்கள் இதை ஒன்றை நியாயப்படுத்தினீங்கன்னா இன்னொன்று நியாயமாயிடும்ல. நீங்கள் மாப்போசியை விட பெரியார் தான் உயர்ந்தவர்னு நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற போதே, அந்த பக்கம் மாப்போசி தான் உயர்ந்தவர், பெரியார் அப்படின்னு பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்களே, அதற்கு நீங்களே நியாயம் செய்து கொடுப்பவராக மாறிடுறீங்க. ஆனால் ஒப்பீட்டளவில் சொன்னால் தமிழ் தேசிய விடுதலை என்பதில் பெரியார் தான் ஊன்றி நின்றார். இவர் இந்து இந்தி இந்தியா என்கிற அடிப்படையில் தான் நின்றார். இவரிடம் பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லை, இந்துத்துவ எதிர்ப்பு இல்லை, முற்போக்கான அரசியல் இல்லை. ஏன்னா மாப்போசியிடம் வேறு பங்களிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய விடுதலையில் இருந்தவர், இந்திய தேசிய விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர். அப்படி இருக்கிற போதே கப்பலோட்டிய தமிழன்னு பெயர் கொடுத்தது அவர் தான். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சமாதியில் போய் அதை முதல்ல ஒரு நிகழ்வாக மாற்றியது அவர் தான். சிலப்பதிகாரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது அவர் தான். இந்த தமிழா துள்ளி எடு என்று தலைப்பில் எழுதுவார். எதற்கு? இந்திய விடுதலைக்கு இந்த மக்களை அணிதிரட்டுவதற்கு. அவர் இந்த உணர்விலிருந்து தான் அதை அணுகினார். ஏன்னா அவரிடம் அது இருந்தது. நீங்கள் ஒரு இந்திய விடுதலைக்காக நின்றாலும் அவர் தமிழன் என்கிற உணர்வை அது அவர் உள்ளீடாக இருந்தது. நீங்கள்
பாரதியார் வந்து இந்திய விடுதலை பேசினாலும் என்ன சொல்லுவார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்ததும் இந்நாடு, தமிழ்நாட்டை புகழ்ந்து பாடுறாரு பாருங்க, பைந்தமிழ்நாடு. இந்த மாதிரியெல்லாம் பாடுகிற அந்த அந்த தமிழ் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு என்கிற உணர்வு அன்றைக்கு மாப்போசியிடம் இருந்தது. நம் தமிழ் இலக்கியங்களை அவர் உயர்த்தி பிடித்து பேசினார். தமிழர்களே என்றார். தமிழர்களே நீங்கள் விடுதலைக்கு அவர்களை அணிதிரட்டுவதற்கு அவர்களை தமிழர்களே என்று விழித்தார். இதெல்லாம் மாப்போசியிடம் இருந்தது. நீங்கள் அவருக்கு சிலம்பு செல்வர்னு பெயர். ஏன்னா சிலப்பதிகாரத்தை பல்வேறு கோணங்களில் அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். அதனால் ஏன்னா நீங்கள் இந்திய விடுதலைங்கிற அரசியலுக்குள்ள நீங்கள் இந்த மொழி உணர்வு இல்லாமல் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து எதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரள காங்கிரஸ் கமிட்டின்னு அமைக்கணும்? ஒரு மொழி இன உணர்வை புறந்தள்ளி விட்டு நீங்கள் இந்த மக்களை அணிதிரட்ட முடியாதுங்கிறதுனால தானே. அப்போ மாப்போசி அப்படித்தான் இந்திய விடுதலையில் நின்றார். அவர் தன்னை தமிழனாகவும் இந்த தமிழ் இலக்கியங்களை உயர்த்தி பிடிக்கிறவராகவும் இருந்தார். ஆனால் அவர் இறுதியில் காங்கிரஸோடு கரைந்து போனார், இந்தியத்தோடு கரைந்து போனார். இந்த கரைந்து போகிற அந்த இடத்திலிருந்து பார்த்தா பெரியாரை நீங்கள் அதற்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. பெரியார் இந்தியாவை ஒருபோதும் தேசம் என்று கருதியதில்லை. இந்தியா என்கிற கட்டமைப்பை ஒழிப்பேன் என்கிற அந்த கோட்பாட்டிலிருந்து அவர் பிறளவில்லை. அதற்காக இந்த தமிழ்நாட்டு மக்களை அணிதிரட்டினார். எல்லோரும் உயிர் கொடுக்க முன்வாருங்கள்னார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இளைஞர்கள் பச்சை குத்திக்கணும்னு சொன்னார். இந்த பெரியாரை மாப்போசியின் பெயரால் இழிவுபடுத்துவது என்பது உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீதே அக்கறை இல்லை. பெரியாரை உயர்த்தி பிடிச்சிட்டு மாப்போசியை இழிவுபடுத்துவதும், மாப்போசியை உயர்த்தி பிடிச்சிட்டு பெரியாரை இழிவுபடுத்துவதும் இது சில கட்சிகளுடைய முன்னணிகளுடைய வேலைகளாகவே இருக்குங்கள. இதை நம்ம இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒரு படிக்கல வரலாற்றை தெரியலன்னு பேசுறது வேற, இதை ஒரு கட்டமைப்பாகவே செய்வதுடைய இவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது? நாம் இந்த ரெண்டு பேரையும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை எப்படி நம்ம பார்க்கணும்? இன்னைய அரசியல் சூழலை எப்படி இவங்களை பொருத்தப்பாடாக பார்க்கறது? மாப்போசி ஒரு தமிழ் தேசிய தலைவராக மாப்போசியை அடையாளப்படுத்துகிறவர்கள் பெரியாரை இழிவுபடுத்துகிறாங்க. அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது. காமராஜர் அவர் பச்சை தமிழர், பெரியாரை பச்சை தமிழர்னு சொன்னார். இன்றைக்கி காமராஜரையும் மாப்போசியை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் காமராஜரையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க. இவரை தமிழ் தேசிய தலைவர்னு சொல்லுவாங்க, காமராஜரை அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தமிழர் என்பதற்காக காமராஜரையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க. காமராஜர் குளமாவது மேடாவது என்று நம்முடைய தாயக பகுதியை ஒரு அயல் இனத்தவருக்கு, அயல் நாட்டவருக்கு விட்டு கொடுப்பது பற்றி அவருக்கு கூச்சமே இல்லையே. அந்த தமிழர், அவர் தமிழராக இருக்கலாம், பச்சை தமிழராக இருக்கலாம். எப்படி நீங்கள் ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, காமராஜரை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சுப்பிரமணியம் எப்படி இருந்தாருன்னு நம்ம பேசணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக நேருவின் பக்கம் நின்று காங்கிரஸின் பக்கம் நின்று செயல்பட்டவர்கள் எல்லாம் தமிழர்கள். பெரியார் தமிழர் அல்ல. இந்த அளவுகோல் தான் உங்களை பெரியாரை இழிவுபடுத்த செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா பெரியாருடைய மற்ற இந்த விடுதலை அரசியல் பங்களிப்புகளை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீங்க, அதை நீங்கள் உயர்த்தி பிடிப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே அளவுகோல் காமராஜர் தமிழர், மாப்போசி தமிழர், ஆதித்தனார் தமிழர், பெரியார் தமிழர் அல்ல. இதுதானே உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது. ஆனால் பெரியார் இந்த எல்லை போராட்டங்களை ஆதரித்திருக்கிறார், மாப்போசியை அதற்காகவே மதித்திருக்கிறார், தொடர்ந்து விடுதலையில் அதற்காக தலையங்கங்கள் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு ராஜேந்திர பிரசாத் இங்கே வந்தபோது அவர்களுக்கு திராவிடர் கழகம் தான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தமிழ் மக்கள் உரிமை நாள் என்று அவர் வருகிற போது அந்த நாளை நீங்கள் எல்லா இடத்திலும் கடைபிடிக்கணும்னு திராவிடர் கழகம் தான் சொன்னது. இங்கே திராவிடம் பேசினாங்க, தமிழ் மக்கள் பாதுகாப்பு நாள், உரிமை நாள் அப்படின்னு அந்த நாளை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னிச்சு. அந்த எல்லைகளிலிருந்து நம்முடைய ஆந்திரர்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற அந்த நேருவினுடைய அந்த முடிவு இருக்குது பாருங்கள், அந்த தீர்மானம், அதை எதிர்த்து நாடெங்கும் கிளர்ச்சிகளை செய்தது எல்லாம் திராவிடர் கழகம் செய்தது. என்னன்னா அந்த எல்லை போராட்டங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னணி பங்கு வகிக்கலை, முதன்மை பங்கு வகிக்கலை. அந்த பெருமை மாப்போசிக்கு உண்டு, மாசல் நேசமணிக்கு உண்டு, தளபதி விநாயகத்துக்கு உண்டு. அதையெல்லாம் நம்ம மறுக்கலை.
அந்த அதையெல்லாம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஒப்பீட்டில் பெரியாரை இழிவுபடுத்துவதற்கும் இதை உயர்த்தி பிடிப்பதற்குமான ஒரே அளவுகோல், இவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள், பெரியார் தமிழராக இல்லை. அப்போ பிறப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு தலைவரை தீர்மானிப்பீர்கள், அதுதான் உங்களுடைய அளவுகோல்னா இதைத்தானே நம்ம பார்ப்பனியம்னு சொல்கிறோம். இன்றைக்கு அந்த அரசியலுடைய நீட்சி எங்கே போய் முடியுது? அருந்ததியர்கள் தமிழர்கள் இல்லைன்னு கொண்டு போய் முடியுது. இந்த தமிழ் தேசியத்திற்காக, இந்த தமிழ் இனத்திற்காக, தமிழ் ஈழத்துக்காக ஈகம் செய்த, போராடிய, சிறைப்பட்ட எல்லா தலைவர்களையும் தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுது. இது தமிழர் ஓர்மையை சிதைப்பது. நீங்கள் வந்து பெரியாருடைய பங்களிப்பு என்னன்னு பாருங்கள். பெரியார் தன்னை தமிழர் என்று தான் கருதி கொண்டார். அவர் சொன்னார், என்னோட இனம் என்னன்னு அவர் அடையாளம், நான் வந்து ஒரு கன்னடர்னு அவரே சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றும் அதை மறுக்கலை. ஆனால் அவர் இந்த அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டங்களின் போதெல்லாம் என் நாடு தமிழ்நாடுன்னு தான் பேசினார். நேருவை பார்த்து கேட்கும்போது உன் நாட்டை உன்னால் விட்டு கொடுக்க முடியல, போராட்டம் போது காஷ்மீரை உன் நாடுன்னு நீ விட்டு கொடுக்க மாட்டேல, அப்போ என் தமிழ்நாட்டை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வரணும்னா பாஸ்போர்ட் விசா எடுத்துகிட்டு தான் வரணும். இந்த உணர்வை பெற்ற தலைவர் மட்டுமல்ல, அதை தமிழ்நாட்டில் தொடர்ந்து விதைத்த தலைவர், அதற்காக மக்கள் இயக்கங்களை நடத்திய தலைவர். நீங்கள் 38 மொழி போராட்டம் இருக்கு பாருங்க. முதல் மொழிப்போர் தான் தமிழன், தமிழ்நாடு, தமிழ் என்கிற உணர்வினுடைய தொடக்கமாக இருந்தது. இந்த உணர்வுக்கான ஒரு மக்கள் இயக்கம் இருக்கு பாருங்க. இந்த உணர்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது இருக்கு பாருங்க. அதனுடைய அடையாளமாக 38 மொழி போராட்டம் இருந்தது. அந்த 38 மொழி போராட்டத்தினுடைய தலைமகனாக தந்தை பெரியார் இருந்தார். சோமசுந்தர பாரதியார் அதனுடைய தலைவராக இருந்தார். கியாபே விஸ்வநாதம் செயலாளராக இருந்தார். எல்லாம் இருந்தாங்க. பெரியார் தன்னை தலைவரிடத்திலும் வைத்துக்கொள்ளலை, செயலாளரிடத்திலும் வைத்துக்கொள்ளலை, உறுப்பினரிடத்தில் வைத்துக்கொண்டார். ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சோமசுந்தர பாரதியார், கியாபி விஸ்வநாதன் இவர்களை எல்லாம் தாண்டி அந்த தமிழ்நாடு விடுதலை அரசியலை தொடர்ந்து பேசியவர் பெரியார் தான். ஏன்னா அவருக்கு என்னன்னா சமத்துவம் வேண்டும், நிகர்மை வேண்டும், எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாதுன்னா இந்தியா இருக்கக்கூடாது. இதுதான் அவருடைய பார்வை. இப்போ திராவிட நாடுன்றது பல மற்ற மொழி பேசுகிறவர்கள் அப்போ தமிழன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எங்கே போகிறது, தமிழ்நாடுன்னா நாங்கள் எங்கே போகிறது, அந்த கேள்வி வரும்ல. சென்னை மாகாணம் இருக்கிற போது இந்த நிலப்பரப்பு தான் அவரை திராவிட நாடுன்னு சொல்ல வச்சுச்சு. அப்போ இந்த ஏன்னா அவர்களையும் நீங்கள் ஒன்றுபடு. அப்போ இந்த திராவிட நாடும் இந்திய கட்டமைப்பில் இருக்க மாட்டோம். எங்களுக்கு சுதந்திர திராவிட நாடு வேணும். திராவிட நாடு விடுதலை தான் எங்களுடைய லட்சியம். இது 38க்கு பிறகு சொன்னார். 56 அவனே மொழிவழி மாநிலமாக பிரித்த பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே தான். அதற்கு பிறகும் அறிஞர் அண்ணா திராவிட நாடு திராவிடருக்கே பேசும்போது இனி எப்படி இது நீங்கள் பேசுவீங்க, அவனே பிரித்து விட்டுட்டான், இவனெல்லாம் போயிட்டான். ஏன்னா அவர் ஆந்திரர்கள் போனது குறித்து அவர் மகிழ்ந்தார். போனது ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா, தமிழ் தேசியம், பெரியாரை கொச்சைப்படுத்தி கொண்டு பேசுகிற தமிழ் தேசியம் இருக்கு பாருங்க. அந்த தமிழ் தேசியத்தில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், அயலவர் ஆளக்கூடாது, அயலவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, இதையெல்லாம் பெரியார் அன்றைக்கே கேட்டிருக்கிறார். உனக்கு என்னடா என் நாட்டில் வேலைன்னு ஆந்திரர்களை பார்த்து பெரியார் கேட்டார். மலையாளிகளை பார்த்து உனக்கு என்னடா எங்கள் தமிழ்நாட்டில் வேலைன்னு பெரியார் கேட்டாரா இல்லையா? பதிவுகள் இருக்கா இல்லையா? அதற்காக அவர் கிளர்ச்சிகள் செய்தாரா இல்லையா? அவர் பேசாததை எதுவும் நீங்கள் பேசலை அப்படின்னா அவர் பேசியதின் தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் பேசுறீங்கன்னு பொருள். ஏன் அதை துண்டா அந்த வரலாற்றில் அதை மட்டும் எடுத்து வைக்கணும்னா உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இனவாதம் தான், இன வெறி தான். பிறப்பு என்னன்னு பார்க்குறீங்க, ஒரு தலைவனுடைய பிறப்பு என்னன்னு பார்க்குறீங்க. நான் இதை நான் சொல்லுவதனால நம்ம மாப்போசியை இப்படியெல்லாம் பேசுவதை நாம் ஒன்றும் நியாயப்படுத்தலை. மாப்போசி ஏன்னா பெரியாரை உயர்த்தி பிடிப்பதற்காக, பெரியாருடைய அவர் செய்த இந்த வரலாற்று பங்களிப்புகளை நாம் பேசுகிறோம் என்பதற்காக மாப்போசியை கொண்டு போய் நாம் மாப்போசியினுடைய குறைகளை பேசுவோம், அவர் செய்த குற்றங்களை பேசுவோம், தமிழ்நாட்டுக்கு விரோதமாக அவர் செய்ததை பேசுவோம். ஏன்னா இந்தியத்தோடு கரைந்து போகும். ஏன்னா அவருக்கு
அந்த சிந்தனைகள் இல்லைன்னா பரவாயில்ல. அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் இருக்கிற போதே தமிழ் இலக்கியங்களை உயர்த்தி பிடித்தவர். தமிழ் இலக்கியங்களை சான்று காட்டி தமிழ்நாட்டு குடியரசு வேண்டும் என்றவர். அதுக்கு சான்று காட்டார். எங்களுடைய இது ஒரு தனி அரசு, எங்கள் இலக்கியங்களே அதுக்கான சான்றுகள் இருக்கு என்று பேசியவர். இதையெல்லாம் நாம் மாப்போசியிடமிருந்து எடுத்துக்கொள்வோம். அவர் முரண்பட்டிருந்தாலும் அவரிடமிருந்து இதையெல்லாம் நாம் கற்போம். அதில் ஒன்றும் தவறில்லை. இன்னொன்று 46 அவர் சோசியலிச தமிழ் குடியரசுன்னு பேசியிருக்கிறார். அதில் அவர் முரண்பட்டார். அதற்கு பிறகு அதிலிருந்து விலகி போனார், கரைந்து போனார். ஏன்னா அவருக்கு ரொம்ப குறுகிய காலம். ஏன்னா அவருக்கு இந்த இதுதான் தேசபக்தினார். எதை தேசபக்தினாரு? இப்போ காங்கிரஸ்காரர்கள் இவர் பேசுகிற இந்த சுதந்திர தமிழ்நாட்டை எதிர்க்கிற போது நான் காங்கிரஸோடு முரண்படலை, காங்கிரஸோட அடிப்படை கொள்கையிலிருந்து முரண்படலை, இந்திய ஐக்கியம் தான் எனக்கு முக்கியம், இந்த இந்திய ஐக்கியத்தில் சுதந்திரம் பெற்ற தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதை சொல்லுகிற போது இதுதான் தேசபக்தி. அந்த தேசபக்தியில் அவர் அவ்வளவு உண்மையாக இருக்கணும்னு நினைத்தார். எந்த அளவு நீங்கள் இந்திய தேச பக்தியில் உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் தமிழ்நாட்டிற்கு விரோதமானவராகத்தான் இருக்க முடியும். இதான விளைவு. இதுதான் புறநிலை விளைவுங்கிறது. இதுதான் இந்த விளைவுக்கு அடிப்படையாக மாப்போசியினுடைய அரசியல் சிந்தனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவதில் தவறில்லை. ஆனால் அதற்காக இழிவுபடுத்த வேண்டியதோ இவரை உயர்த்துவதற்காக அவரை தூக்கி வீச வேண்டியதோ அவசியமில்லை. ஏன்னா ஒரு தமிழ் தேசியத்தை நீங்கள் ஒரு பொறுப்போடு அணுகிறீங்கன்னா, ஒரு தமிழ் தேசிய ஓர்மையை கட்டி எழுப்ப விரும்புகிறீங்க அப்படின்னா, நாம் எல்லோரையும், ஏன்னா பன்முக ஆளுமைகள், இந்த தமிழ் வரலாற்றில் பன்முக ஆளுமைகள் இருக்காங்க. அந்த ஆளுமைகளிலிருந்து நீங்கள் களைவதை களைந்து கொள்வதை கொண்டு ஒரு தமிழ் தேசியத்தை நீங்கள் இந்த தலைமுறைக்கு முன்னுக்கு வைக்கணும். அதற்கு நமக்கு மாப்போசி தேவைப்படுவார். தந்தை பெரியார் அதனுடைய தலைமகனாக இருப்பாரா அப்படின்னா, ஆம், அவர்தான் தலைமகனாக இருப்பார். அது வரலாறு. நாம் இட்டுக்கட்டியோ பெரியார் மீது கொண்டிருக்கிற பாசத்தினாலோ சொல்வதல்ல, அதுதான் வரலாறு. தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அரசியலில் ஊன்றி நின்றவர், இந்திய கொடியை எரிப்பேர் என்றவர், தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்தியவர், இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தியவர், இந்தியா ஒரு நேஷனா என்று தொடக்க காலத்தில் இருந்து கேட்டவர். அவர் எந்த காலத்திலும் இந்தியா என்கிற கட்டமைப்பை ஏற்றுக்கொண்ட தலைவரே அல்ல. இந்த கண்ணோட்டத்தில் பெரியாரை நாம் புறந்தள்ளிவிட்டு தமிழ் தேசியம் பேச முடியாது என்றுதான் நாம் அன்போடும் உரிமையோடும் பெரியாரை எதிர்க்கிற நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்வோம். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.